கரூர் சம்பவம் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிபிஐ அலுவலகத்தில் மார்ச் 17ஆம் தேதி ஆஜராகிறார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகளிடம் டெல்லியில் சிபிஐ விசாரணை நடத்தியது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் மீண்டும் ஆஜராகுமாறு தாவேக தலைவர் விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் 10 நாட்கள் அவகாசம் வேண்டும் என கேட்டுள்ளார். இந்த நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியதால் அவர் மார்ச் 17ஆம் தேதி ஆஜராக இருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளப்பதிவில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணாக சில ஊடகங்களில் தகவல் வெளியாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மார்ச் 17 அன்று நேரில் வந்து விளக்களிக்குமாறு சிபிஐ அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் அவர்களது கேள்விகளுக்கு நேரில் சென்று உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.